بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழழைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கணித்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதை ஈமானில் உறுதிப்படுத்திக் கொள்வதும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் அதை நம்பிக்கை வைத்து அதை மனப்பாடம் செய்து மனதிலே பதிய வைத்து அந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கார். என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதின் நோக்கமாக நாம் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்றுதான் அல் கஃபூர். கஃபூர் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடியவன். அல்லோகத்திலே அதுக்கான அர்த்தம் சதர், கத்தி, மறைக்கக்கூடியவன், மறைத்தல் என்ற அர்த்தம் தரக்கூடியது. கஃபூர் என்று சொன்னால் மன்னித்தல். அல் கஃபூர் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் ஒன்றுதான். அல் கஃபூர் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். குர்ஆனில் அல் கஃபூர் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான், கஃபார் என்று சொல்கிறான். காஃபிர் தம்ப் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்ற பெயரும் அல்லாஹை பற்றி வந்திருக்கிறது. இப்போ அல் கஃபூர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ மன்னித்தல் என்கின்ற ஒரு மகத்துவமிக்க ஒரு வலிமை அல்லாஹ்விடத்தில் இருக்கு. ஏனென்று சொன்னால் உலகத்தில் எல்லா அடியார்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் ரப்பிடத்திலே தான் செய்கிற தவறை உணர்ந்து புரிந்து ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பும் வலிமையும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அடியார்கள் இந்த உலகத்திலாகி நாம் படைத்தவனுக்கு மாறு செய்தால், படைத்தவனுக்கு கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருப்போம் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவ்வளவு ஒரு சிறப்பு பெயரை அல்லாஹ் தஆலா பெற்றிருக்கிறான். கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். எனவே தான் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பதின் காரணமாக அடியார்களாகி நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு எப்பொழுதும் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நபிமார்களும் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் கஃபூர், அல் கஃபார், காஃபிர் தம்ப். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கஃபூர் என்பதை அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 31வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் இன் குன்தும் துஹிப்பூன, நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். எனவே அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபியை பின்பற்றுவதன் மூலமாக
அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய சிறப்பை பெற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். எனவே ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை மனிதன் படைத்தவனுக்கு மாறு செய்தால் அதற்கான பரிகாரம் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடல், இஸ்திக்ஃபார் செய்யுதல். அதுதான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகிறான். அதேபோன்று ரப்புல் ஆலமீன் 3வது சூராவினுடைய 129வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. உலகம் வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, உலகத்தில் உள்ள எல்லாற்றுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களை தண்டிக்க செய்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? யுஅذிபு மன் யஷா வ யக்ஃபிரு மன் யஷா. யாரை நாடுகிறானோ அவர்களை மன்னிப்பான், யாரை நாடுகிறானோ அவரை தண்டிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். என்ன, இனி அடியார்களாகியா நம்ம இடத்துல பணிவு வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏனென்றால் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்துவம் வலிமையும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மிக முக்கிய வாய்ந்த ஒரு பெயராகவும் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாவங்கள் நாம் உலகத்தில் செய்யும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து வேண்டும், மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் அஸ்-ஸுமர் 39வது சூராவினுடைய 53வது வசனத்தை சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னுல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக, கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு பெற்றவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அடைக்கும் போது யாரை அடிக்கிறான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறியவர்களே, தங்களுக்கு தாங்களே பாவம் இழைத்துக் கொண்டவர்களே, தவறிழைத்துக் கொண்ட அடியார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நிராசை கொண்டு விட வேண்டாம், ஏமான்று விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் தவறை உணர்ந்து விட்டால் திருந்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் உலகத்தாருடைய எல்லா அடியார்களையும் அழைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பாவம் செய்பவர்களே என்று அழைத்து நினைவூட்டுகின்றான். பாவங்களை மன்னிக்கக்கூடிய வலிமை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வே அறிவிப்பு செய்கிறான், இறைவன் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மிக 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 முக்கிய வாய்ந்த ஒரு திருநாமம்தான் அல் கஃபூர். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். நிச்சயமாக நாம் மனிதன் திருந்த வேண்டும், திரும்பிக் கொள்ள வேண்டும், தன் பாவத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், தவறை உணர வேண்டும். உணர்ந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்து தௌபா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் சர்வ மின் ஸலாத்திஹி வயக்கூலு ஸலாத்தன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் என்று 3 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தொழுகை முடிந்த உடனே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னி ஒரு அடியான் இஸ்திக்ஃபார் செய்வதாக இருந்தால் முதலில் மனதில் பதிய வைக்க வேண்டும், நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை பெற்றவன், சிறப்பு பெற்றவன். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று கஃபூர், கஃபார், அதிகமான பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். காஃபிரு தம்பு, குற்றங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற பெயரை பெற்றவன். எனவே அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் இறை நம்பிக்கையாளரிடத்தில் வர வேண்டும். வேண்டாம், மனிதனிடத்தில் இறை நம்பிக்கையாளரிடத்திலே இந்த நம்பிக்கை வந்தால்தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று கஃபூர் என்பது பாவங்களை மன்னிக்கக்கூடிய என்ற உணர்வு வந்தால்தான் மனிதன் தவறு இழைத்து விட்டால் உடனடியாக அல்லாஹ் தஆலா இடத்திலே பாவ மன்னிப்பு தருவான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துல கேட்டார்களே, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். தவறு இழைத்தவுடன் எல்லா இடத்துல கேட்டார்கள், நாங்கள் தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்தோம், யா அல்லாஹ் நீங்களே மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ததை, பாவ மன்னிப்பை தேடியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால்
அப்போ ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். நாம் இந்த தவறை விட்டு விலகி விட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், திரும்பி விட வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இங்கே நினைவூட்டுகின்றான். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அல் கஃபூர் என்பதை விலகி கொண்டால், புரிந்து கொண்டால், நிச்சயமாக அடியான் பாவத்தை விட்டு விலகி தான் தவறை உணர்ந்து அல்லாஹ் பக்கம் திரும்புவான். அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு பெயராக இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 மர்ரா 70ற்கு மேற்பட்ட முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, இஸ்திக்பார் செய்வார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வத்தூபு இலைஹி என்ற அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள் என்பதையும் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நபித்தொடராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன், ஒரு துஆவை எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள், அதுபி பிஸ்லாத்தி, என்னுடைய தொழுகையில் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று துஆ கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இஸ்திக்பார் சம்பந்தமான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம் அதை அத்தியாயத்தில் ஓதுகிறோம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்போ கூட இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமா நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். தௌபா பற்றி இஸ்திக்பார் பற்றி தான் அந்த துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஃபனல் மையத், ஒரு மையத்தை அடக்கம் பண்ணிவிட்டால் எல்லாருக்கும் சொல்வார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்காக நீ பாவ மன்னிப்பை இஸ்திக்பார் தேடுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள். அவர் இப்போது கேள்வி கேட்கப்பட போகின்றார். இப்போ ஒரு அடியானை இறந்து விட்டு அடக்கம் பண்ண பிறகு கூட இஸ்திக்பார் தேவைப்படுகிறது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டி வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாகி அல் கஃபூர் அல் கஃபார் என்பதை நன்றாக நாங்கள் புரிந்து விளங்கி மனதிலே பதிய வைத்து நம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு முக்கியமான இந்த பெயர் அல் கஃபூர் அல் கஃபார் என்பது மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் எப்பொழுதும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு தகுதியாக அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் மட்டுமே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே உலகத்தில் நாம் தவறு செய்துவிட்டால், மாறு செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக கஃபூர் என்பதை விளங்கி புரிந்து மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.